வணக்கம் தமிழா. OnePlus வந்து பெரிய ஒரு பாக்ஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு OnePlus 8T லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 8T கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கும். வேறு என்ன இருக்குது அதை வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ OnePlus 8T இதோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான ஒரு முதல் பார்வை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்குங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வேறு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. Ultra stops at nothing. Tech Tamizha stops at nothing. கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸு OnePlus 8T மீடியா கிட். ஸோ இது வந்து மீடியா பர்சனுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா OnePlus 8T ஸ்மார்ட் ஃபோனோட பாக்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்ஸ். பக்கத்தில் கேஸ் வச்சுருக்காங்க, ஸ்பெஷல் கேஸ், ப்ரீமியம் ப்ரொடெக்ஷன், டூரபிள் ஃபிட், யூனிக் டிசைன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸஸ் நீங்கள் வந்து தனியாக வாங்கலாம் உங்கள் OnePlus 8T ஃபோனுக்கு. அப்புறம் OnePlus 8T இந்த பாக்ஸை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்கு வந்து இந்த OnePlus 8T ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது வந்து ரெண்டு கலரில் வருது, அக்வாமரைன் க்ரீன் மற்றும் லூனா சில்வர். எங்கிட்ட இருக்கிறது அக்வாமரைன் க்ரீன் கலர். குயிக் ஸ்டார்ட் கைட், வெல்கம் லெட்டர், லோகோ ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் சார் வேல்யூ பிரிண்ட் பண்ணியே தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் சார் வேல்யூ இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாஃப்ட் பேக் கேஸ், ரெட் கலர் OnePlusக்கே உரித்தான இந்த கேபிள், ப்ளஸ் 65 வாட்ஸ் வார்ப் சார்ஜர். இது வந்து இந்த 8Tயோட ஒரு ஸ்பெஷல். ஸோ ரெண்டு கேஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கேஸோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ஸ்டோன் பம்பர் கேஸ். எனக்கு பிடித்தமான ஒரு கேஸ் இது. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த கேஸ் போட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷில் இது பண்ணியிருக்காங்க. சைட்லலாம் இப்படி ஒரு க்ரூவ்டு நல்ல ஒரு grip கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டெக்ஸ்டர் இதில் கிடைக்கும். ஒரு ஹார்ட் கேஸ் எனக்கு ரொம்பவே பிடித்திருக்கு இந்த கலர் கேஸ். ஸோ போட்டால் இப்படி இருக்குது, பார்க்க நல்லாவே இருக்குது கையில் யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து குவாண்டம் பம்பர் கேஸ், சைபாக்சியன் கலர்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டில் எனக்கு வந்து இந்த கேஸ் வந்து ரொம்பவே பிடித்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டில் எந்த கலர் பிடித்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதான் வந்து OnePlus 8T இந்த ஸ்பெஷல் கேஸ் போட்டு இப்போ இருக்குது. இப்படி இந்த 8Tயில் அந்த T என்ன புதுசாக ஆற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். கேஸை வெளியே எடுத்துடலாம். ஸோ இதான் வந்து OnePlus 8T. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக பார்க்க நல்லா இருக்குது. பின்பக்கம் வந்து கிளாஸ் 3D கார்னிங் கொல்ல கிளாஸ் ப்ரொடக்ஷனோடு இது வருது. இந்த கேமரா மாடியூல் வந்து 8லேருந்து மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கேமரா மாடியூல் வந்து இதில் இருக்குது. 8.8 mm திக்னஸ் மற்றும் 188 கிராம்ஸ் வெயிட்டில் இந்த 8T வருது. சரி, இப்போ இந்த 8Tயில் என்ன புதுசாக தந்திருக்காங்க 8ல் இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. OnePlus 8ல் வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருந்தது. இதில் வந்து 120 Hz தராங்க. 8 ப்ரோவில் இருந்த 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இப்போ இதுலேயும் வருது. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால டிஸ்பிளே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு வெண்ணெய் மாதிரி ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.55 inch டிஸ்பிளே, கார்னிங் கொல்ல கிளாஸ் ப்ரொடெக்ஷனோடு வருது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 1100 nits பிரைட்னஸ் லெவலில் வருது. டிஸ்பிளே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. கலர் ஆக்யூரசிலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல ஒரு தரமான ஒரு சம்பவம் கொண்ட ஒரு டிஸ்பிளே இது. அடுத்த என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 65 வாட்ஸ் வார்ப் சார்ஜர் தராங்க. ஸோ ஒரு மின்னல் வேகத்தில் இந்த ஃபோனை இது சார்ஜ் பண்ணுது. எவ்வளவு ஃபாஸ்ட்டாகனு பார்த்தீங்கன்னா ஒரு 39 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் கூட ஒரு 39-40 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு சார்ஜிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இதில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜரை வச்சு நீங்கள் வந்து இதுக்கு கம்பேட்டிபிளான, அதாவது உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குது, லேப்டாப்பில் வந்து நீங்கள் டைப்-சி போர்ட் மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ணலான்னு நினச்சிட்டிங்கன்னா இதன் மூலமாக நீங்கள் வந்து அந்த லேப்டாப்பை ஒரு 45 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மல்டி யூஸுக்கும் இந்த சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த சார்ஜர் இல்லாமல் இந்த ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 27 வாட்ஸ் வரைக்கும் உள்ள சார்ஜரை, நார்மல் சார்ஜர் எதையாவது கொண்டு இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ OnePlus 8Tயோட ஒரு ஹைலைட் வந்து இந்த 65 வாட்ஸ் சார்ஜிங் திறன்.
ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடுது. இதில் வந்து 4500 mAh பேட்டரி தராங்க. அடுத்த அப்கிரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவில் பின்பக்கம் வந்து 4 கேமரா இருக்குது. மெயின் கேமரா வந்து 48 மெகா பிக்சல் கேமரா f1.7 அப்பர்ச்சரோடி வருது. சோனி IMX586 சென்சர் இதில் தராங்க. OAS இருக்குது, AAS இருக்குது. நல்ல ஒரு ஸ்டெபிளைஸ்டு வீடியோ மற்றும் ஃபோட்டோஸ் கிடைக்குது. 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ். இதில் வந்து சோனி IMX 481 சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் மற்றும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரோடு இது வருது. 4K வந்து நீங்கள் 60 FPSல நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். ஸ்டெபிளைஸ்டு வீடியோ கிடைக்குது. போர்ட்ரேட் வீடியோ நீங்கள் எடுக்கலாம். ஃபோக்கஸ் மோடும் இருக்குது. ஸோ வந்து ட்ராக் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். வீடியோ வந்து ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக நல்லாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சில சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஒரு ஃபுல் ரிவ்யூவில் எல்லாமே வந்து முழுமையாக கவர் பண்ணுறேன். இது வந்து ஒரு குயிக்கான ஒரு அன்பாக்சிங் வீடியோ லெங்க்த்து வந்து ஜாஸ்தியாக போயிட்டு நினைக்கிறேன். ஸோ சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக 8லேருந்து ஒரு அப்கிரேட் வந்து கேமராவில் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் வந்து நல்லாயிருக்கு. அடுத்தது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆக்சிஜன் 11ல் ஆண்ட்ராய்ட் 11 பேஸ் பண்ணி வருது. ஆக்சிஜன் 11 வந்து இப்போ சமீபத்தில் 8 சீரிஸ் இருக்கிற ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 80 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆக்சிஜன் 11 ஓடி வருது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இந்த ஆக்சிஜன் 11ல் கொண்டு வந்த புது அப்டேட். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வந்து பல ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணியிருக்கீங்க கூட அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வந்து பல புதிய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆக்சிஜன் 11ல் கொண்டு வந்திருக்காங்க. கேன்வாஸ் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, பிட்மோஜி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. அதில் வந்து இன்னும் எனக்கு இந்த ஃபீச்சர் வரல. ஸோ வந்து சேலுக்கு வரும்போது எல்லா அப்டேட்டும் அந்த யூனிட்ஸ்க்கெலாம் வரும். எனக்கும் வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்கன்னு எனக்கு இந்த அப்டேட். இப்போ இதில் வந்து ஆக்சிஜன் 11 அப்டேட் இருக்குது. ஆனால் சில ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் எனக்கு இந்த ஃபோனுக்கு இன்னும் அப்டேட் கொண்டு வரல. பட் சேல்ஸுக்கு வரும்போது எல்லா ஃபீச்சர்ஸும் ஓடி இந்த ஃபோன்களில் வரும். அதனால் ஃபுல் ரிவ்யூவில் வந்து அதெல்லாம் பற்றி நான் விலாவரியாக கவர் பண்ணுறேன். ஆக்சிஜன் 11 வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது டிசைன் UI டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நான் சொன்ன மாதிரி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. டாக் தீம் நல்லாயிருக்கு. கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் சில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆக்சிஜன் 11ல். அப்புறம் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா OnePlus 8ல் இருந்த மாதிரியான சேம் ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசஸர் தான். 865 அவங்க கொண்டு வரல. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ் இந்த ரெண்டுக்கும் தெரியல. நான் 865 மொபைலும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ OnePlus 8லேயும் நான் அதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ப்ராக்டிக்கல் யூஸாக பார்க்கும்போது. பட் ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. கேம்ஸ்லாம் விளையாடும்போது கிராஃபிக்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் இல்லையா. ஸோ நல்ல ஒரு திறன், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதை பற்றி நான் கவலையே படாண்டா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இந்த சிப்செட்டில் கிடைக்கும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 8GB RAM மற்றும் 12GB RAM ஆப்ஷன்ஸ் இருக்குது. 128GB ஸ்டோரேஜ் மற்றும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸோடு இது வருது. UFS 3.1 ஸ்டோரேஜ் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து OnePlus 8T. ஸோ 8க்கு ஒரு நல்ல ஒரு அப்கிரேட், நல்ல மெருகேற்றிருக்காங்க. தேவையான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் மற்றும் 65 watts ஃபாஸ்ட் சார்ஜிங். அந்த ரெண்டு தான் வந்து கீ ஹைலைட் இந்த அப்கிரேடில். ஸோ என்ன ஆற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் தான் ஆற்றிருக்காங்க. மற்றபடி ஒரு நல்ல ஒரு பாலிஷ்டான ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக எனக்கு இது தென்படுது. இதோட முழு விமர்சனம் வெகு விரைவில் போடுறேன். ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன தெரியணும் அதெல்லாம் பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.